Example 8.22. Prove that sin A plus cos A divided by sin A minus cos A plus sin A minus cos A divided by sin A plus cos A equal to 2 pi 2 sin square A minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறது LHS ஆகும், ரைட் ஹேண்ட் சைடில் கொடுக்குறது RHS ஆகும். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ LHSல் கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதி sin A plus cos A by sin A minus cos A plus sin A minus cos A டிவைடட் பை sin A ப்ளஸ் cos A அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ கொடுத்துருக்கிறதுல நம்ம என்ன செய்யணும், ஒரு ரேஷனல் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. ரேஷனல் நம்பர்னு என்னது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனாக வருது. அதேமாரி இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் வருது, நடுவில் ஒரு ப்ளஸ் சைன் ஒன்று வருது. அப்போ நம்ம ப்ளஸ் சைன் ஒரு ரேஷனல் நம்பர் வந்து நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும், டினாமினேட்டரை சேம் ஆக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கண்டிஷன் இல்லைங்களா? அப்போ நம்ம டினாமினேட்டர் சேம் ஆக்கணும்னா sin A மைனஸ் காஸ் ஏ sin A ப்ளஸ் காஸ் ஏ இதுதான் நம்மளுடைய எல்சிஎம்மாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த எல்சிஎம் கீழே எடுத்து எழுதுருங்க. sin A மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு sin A ப்ளஸ் காஸ் ஏ அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி கீழே கொடுத்துருக்கிறத ஒரு வாட்டி எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத மேலே இருக்கிறதோட நம்ம என்ன செய்யணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். பாருங்கள், sin A ப்ளஸ் காஸ் ஏ sin A ப்ளஸ் காஸ் ஏ அதை நம்ம எப்படி எழுதுகிறோம், sin A ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ரெண்டு வாட்டி மல்டிப்ளிகேஷன் ஆனாலும் sin A ப்ளஸ் காஸ் ஏ sin A ப்ளஸ் காஸ் ஏ என்ன ஆகும், கிராஸ் பண்ணும்போது sin A ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு வருது. ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுடுறோம். அதேமாரி இங்கே sin A மைனஸ் காஸ் ஏவும் இங்கே இருக்கிற sin A மைனஸ் காஸ் ஏவும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது sin A மைனஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா? இப்போது நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம போட்டாச்சு இதுமாரி ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கிறத. இப்போ அது பார்க்கும்போது ஒவ்வொரு சம்மம் எப்படி இருக்குது அப்படின்னம்னா இதுமாரி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும். சம்மை பார்க்கும்போதே இது A ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது, இது பார்த்தா A மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இல்லைங்களா? பாருங்கள், A ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் A மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன செய்யணும், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். எப்படி, இப்போது A ஸ்கொயர் ப்ளஸ் இது B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB அப்படின்ற ஃபார்முலா இதை எழுதிடணும். புரியுது இல்லைங்களா? அப்போது sin ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் A ப்ளஸ் 2 sin A காஸ் A அப்படின்னு ஃபஸ்ட் இருக்கிறத எழுதிட்டோம். அடுத்தது ப்ளஸ் சைனுக்கு இங்கே ப்ளஸ் சைனை போட்டுறோம். sin A மைனஸ் காஸ் A அது A மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் அப்போ காஸ் ஸ்கொயர் A மைனஸ் 2 sin A காஸ் A அப்போ 2 sin A காஸ் A என்பது 2 sin A காஸ் A அது 2 sin A மைனஸ் 2 sin A காஸ் A அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடுறோம். கீழே டிவைடட் பை, இப்போது இது பார்க்கும்போது எப்படி இருக்குது, A மைனஸ் பி இது A ப்ளஸ் பி அப்போது A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் அப்போ sin ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் போட்டுடலாம் இல்லைங்களா, சிம்பிளிஃபை பண்ணி. சரி, இப்போ மேலே கொடுத்துருக்கிறதுல பார்க்கும்போது இங்கே ப்ளஸ் 2 sin A காஸ் A இங்கே மைனஸ் 2 sin A காஸ் A இதை ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ மீதி என்ன இருக்குது, sin A ப்ளஸ் காஸ் A இல்லைங்களா, ப்ளஸ் sin ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் A அதை ரெண்டு மட்டும் நம்ம இங்கே எடுத்து எழுதி டிவைடட் பை sin A மைனஸ் காஸ் ஸ்கொயர் A அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ இங்கே பார்க்கும்போது sin ஸ்கொயர் A காஸ் ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1 அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா? அப்போ இது பார்த்தாலே என்னது, sin ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1 தான். இதுவும் ஒன்று தான் வரும், இதுவும் ஒன்று தான். அப்போ 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை sin ஸ்கொயர் A மைனஸ் காஸ் ஸ்கொயர் A இல்லைங்களா? இப்போ இது கொடுத்துருக்கிறதுல எடுத்துகிட்டு நம்ம மேலே இருக்கிறத 1 ப்ளஸ் 1 2ன்னு மாற்றிக்கலாம். இந்த sin ஸ்கொயர் ஏவை sin ஸ்கொயர் A போட்டலாம். கீழே இருக்கிற அந்த காஸ் ஸ்கொயர் ஏவை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸில் எடுக்கும்போது என்னது, காஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 1 இந்த sin ஸ்கொயர் ஏவை அந்த பக்கம் போகும்போது 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஏன்னு மாறும் இல்லைங்களா? அப்போ அந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதில் நம்ம 1 மைனஸ் sin ஸ்கொயர் A அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ 2 பை sin ஸ்கொயர் A மைனஸ் 1 மைனஸ் sin ஸ்கொயர் A அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும், இந்த 2வை ஆஸ் இட் இஸ் அப்படியே 2வை இங்கே போட்டுக்கிறோம். sin ஸ்கொயர் A sin ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் என்ன ஆகிடும், இங்கே இருக்கிற sin ஸ்கொயர் A அப்படியே நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? இது மட்டும் சைன் மாறிடும் உள்ள. அப்போ 1 இன்ட்டு sin ஸ்கொயர் A வந்துடுச்சு. அப்போ 2 பை sin ஸ்கொயர் A மைனஸ் 1 ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் A அப்படின்னு வருது. இங்கேயும் sin ஸ்கொயர் A இருக்குது, இங்கேயும் sin ஸ்கொயர் A இருக்குது. அப்போ ரெண்டு இடத்துல sin ஸ்கொயர் A ப்ளஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்,
2 sin square a இந்த -1 தூக்கி இப்படி போட்டுரும். இது எதுக்கு ஈக்குவலாக வருது அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஈக்குவலன் டு என்ன வருது, ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக வருது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எடுத்து எழுதுனது என்னமோ எல்ஹெச்எஸ் தான், பட் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவலன் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிடுறோம். ப்ரூவ் பண்ணவனே ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். இது எப்படி சார் கரெக்டாக வருதா அப்படின்னா, இப்போ பாருங்கள் 2/2 sin square a -1 நம்ம அப்படியே மேலே போய் பார்க்குறோம். இங்கே என்ன வருது, 2/2 sin square a -1 எல்ஹெச்எஸ்ஸை தான் எடுத்தோம், அது நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ்ஸாக வந்திருக்கு. அதே தான் நம்ம இங்கேயும் சொல்கிறோம். இங்கே பாருங்கள் 2 sin square a -1 எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ்ஸாக மாற்றி, அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. புரிஞ்சது இல்லைங்களா? இப்படி அழகாக நீங்கள் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்துட்டு அழகாக க்ளீனாக நீட்டாக போடுங்க. ஈஸியாகவும் புரியும், ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும்.